ஹாய் கைஸ், இன்னைக்கு ஊர் சுத்த வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. எங்கெங்க போறேன், என்னென்ன பண்றேன்னு அப்படியே பார்ப்போமா? டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இப்படி வெயில் மண்டைய புழக்க அடிச்சா என்ன பண்றது? சரி போவோம், போய் வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு 2 லிட்டர் ஜூஸை போட்டால் தான் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போக முடியும். ஸோ எனக்கு டெய்லி யூஸுக்கு ஒரு கேஷுவல் சாண்டில்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம ட்ரிச்சி டேப் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஹிந்துஸ்தான் ஃபுட்வேருக்கு போயிருந்தேன். என்னதான் மெயின் ஏரியாவில் இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கனால நிறைய பேர் இந்த ஷாப்பை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. பட் இவங்க கிட்ட லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் மென்ஸ் ஃபுட்வேர் இருக்கு. லெதர் அண்ட் சிந்தட்டிக் லெதர் ஷூஸ் சாண்டில்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த பீஸ் தான் வாங்கியிருந்தேன். 1200 rupeesக்கு ஃபுல்லி லெதர் சாண்டில்ஸ். பார்க்கவே பக்காவா இருந்துச்சு, ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் இங்கே ரொம்ப நாளாக ஷூ வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 to 3 years டெய்லி யூஸாக இருக்கட்டும், இல்லை கேஷுவல் வேராக இருக்கட்டும், உங்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 800 to 1500 ரேஞ்சில் எல்லாமே கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் டேப் காம்ப்ளெக்ஸ் ட்ரிச்சி செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கியாச்சு, அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இன்னொரு முக்கியமான ரீசன் நான் இங்கே வாங்குறதுக்கு அவங்களோட சர்வீஸ் தான். எது வாங்கினாலும் 3 months வாரண்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை தெளிவாக சொல்லுவாங்க. அதுபடி நம்ம வச்சிருந்தா ஒரு 2 to 3 years சாலிடாக வரும். அடுத்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஆன் த வேல கேம்பியன் ஸ்கூல் வாசல்ல இந்த இளநீ கடை பார்த்தேன். சரி, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இளநியை குடிச்சிட்டு போனா சூப்பராக இருக்குமேன்ட்டு வாங்கியாச்சு. நம்ம திருச்சிக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் அன்லிமிட்டடாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதுதான் வெயிலுங்க. டிசம்பர் மாசத்துலயும் இளநீ வாங்கி குடிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நீங்களும் பாடியை கூலா வச்சுக்க இந்த மாதிரி இளநீ ஃப்ரூட் ஜூஸ்ன்னு அப்பப்போ வாங்கி குடிங்க. அப்புறம் இளநீல என்னோட ஃபேவரட் பார்ட்டே இதுதான். வழுக்கன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா தண்ணி நிறையாவும் கொஞ்சம் தேங்காவோட வரும். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோமா? சூப்பரான ஒரு இளநியை குடிச்சிட்டு அடுத்த ஸ்டாப் க்ளோத்ஸ் வாங்கணும் ஒர்க்குக்கு. ஸோ ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வைப்போட வந்து செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ லைஃப் ஸ்டைலில் இயர் அண்ட் சேல் போயிட்டு இருக்கு. அங்கே போய் என்னென்ன பார்க்கலான்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் கண்டென்ட்லாம் இருக்குது, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு லைஃப் ஸ்டைலில். buy 2 get 2, buy 2 get 1, டிஷர்ட்ஸ், ஃபார்மல்ஸ், பிளேசர்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம். அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச 2 பிராண்ட்ல சேம் கலர் காம்பினேஷன்ல ஃபிட் செக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஸோ எதுவுமே வாங்கல, பட் we are done here. திரும்ப வரணும். அடுத்து பிரியாணி ஓமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் சாஸ்திரி ரோட்ல இருக்க ஆசிஃபி பிரியாணி. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்சல் வாங்கலாம்னு இங்கே வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம்னால ஆஃபர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. டைனெல்லாம் இட் வாஸ் ஃபுல். பார்சலும் நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. என் ஒய்ஃப் இவங்க சிக்கன் பிரியாணியோட பெரிய ஃபேன். அதனால தான் இன்னைக்கு மெயினாக வந்ததே. நானும் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு கூட சைடுக்கு சிக்கன் 65 சொல்லியாச்சு. அப்புறம் ஃபினிஷிங் டச்சுக்கு பீடா இல்லைனா இப்படி சாலை ரோட்ல இருக்க ஐபேக்கோ பக்கத்தில் இந்த பீடா ஷாப் இருக்கு. அங்கே போய் ஒரு ஐஸ் பீடா பார்சல் வாங்கிட்டு வந்து 20 minutes வெயிட்டிங்னு அப்பவே சொன்னாங்க. பட் கரெக்டாக எனக்கு 15 minutesல வந்துருச்சு. என்ன வெயிலு. பிரியாணி அன்பாக்சிங். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கனாக அப்புறம் சொல்றேன். சாப்பிடலாமா? ஸோ 310 rupeesக்கு சிங்கிள் பிளேட் மட்டன் பிரியாணி. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பீசஸ் வச்சு மட்டனும் நல்லா குக் ஆகி இருந்துச்சு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பிளேட் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். நல்லா மட்டனை விட சிக்கன் தான் இதுவும் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. என்னடா இப்படி யோசிக்கிறோமேன்னு சொல்லிட்டு திரும்ப மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தேன். அப்பயும் அதே டேஸ்ட் தாங்க. சிக்கன் வாஸ் பெட்டர். மட்டன் பிரியாணி இன்னும் ஃப்ளேவர்ஃபுல் ஆக்குறதுக்கு ஸ்பைசஸும் சாய்ஸ் ஆஃப் மட்டனும் இன்னும் நல்லா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா சிக்கன் பிரியாணி சூப்பர், மட்டன் பிரியாணி ஓகே. சரி, ஸ்வீட்டை சாப்பிட்டு சிக்கன் பிரியாணியோட ரேட்டும் சிக்கன் 65ஓட ரேட்டும் எவ்வளோ? என்னது? இப்பயே தூக்கமா வருது இந்த ஐஸ் பீடாவை சாப்பிட்டா. அப்புறம் கோக் குடிச்சிட்டு பீடா சாப்பிடவா? அவ்வளோதாங்க, நம்ம டே இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சிச்சு. என்ன பிரியாணி கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ், அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். See you in another video. Subscribe, share, like. Bye.
முடிக்கும்